நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளின் சற்று தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமுறை பகுதி. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. அது நாம் வாசித்து ஜெபித்து நாம் அன்பரில் சுருக்கமாக தியானம் செய்வோம். பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் கடவுளின் வசனத்தை கேட்கும்படி அவரிடம் நெருங்கி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனிடம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்ல, சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்குகையில் மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனும் அவனோடு இருந்த யாவரும் மற்றும் அவன் கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரர் யாக்கோபும் யோவானும் பிரமித்து போனார்கள். அப்பொழுது இயேசு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்று அவனிடம் சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள் என்பதுவே. ஜெபம் செய்வோம். வா, விரைந்து வா, உன்னைத்தான் அழைத்தே, உள்ளத்தால் இழைத்தே. வா, விரைந்து வா, உன்னைத்தான் அழைத்தே, உள்ளத்தால் இழைத்தே. செய்த இறைச்சாயலே, சீரமைத்திட ஆட்கள் இல்லை. செய்த இறைச்சாயலே, சீரமைத்திட ஆட்கள் இல்லை. குதறிடும் நரிகள் முன் பதறிய ஆடுகள் சிதறிட நின்றனப்பா. குதறிடும் நரிகள் முன் சிதறிய ஆடுகள் பதறிட நின்றனப்பா. வா, விரைந்து வா, உன்னைத்தான் அழைத்தேன், உள்ளத்தால் இழைத்தேன், உள்ளத்தால் இழைத்தேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய இறைப்பணிக்கு, உம்முடைய திருப்பணிக்கு நீர் எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே நடப்பிக்கின்ற ஒவ்வொரு செயலும் அது இறைப்பணியாகவும் உமக்கேற்ற திருப்பணியாகவும் இருக்கும் வண்ணமாக
எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் தெரிந்து கொண்டு அதில் பயணப்பட உம்முடைய திருமறை காட்டுகின்ற செயல்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்து காட்ட பேசுகின்ற மக்களாய் அல்ல ஆண்டவரே, செயல்படுகின்ற மக்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களை ஆட்கொள்ளும், இடைக்கட்டியறலும். ஆண்டவர், உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் அடைய உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் நிறைத்தரலும், வழிகாட்டியறலும், போதித்தரலும். உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். ஆம் வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அது உமது அன்பினாலே நிறைத்தரலும். பற்பல மொழிகள் வாயிலாக பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசத்தில் இருக்கும்படியாய் கூட்டி சேர்த்துக்கிற தேவரே, எங்களுடைய சத்தியத்தில் பரிசுத்தமாக்கிறோம். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தமிழ் பைபிள் டிவோஷன் நொடிநேர சிந்தனை யூடியூப் சேனல் நேயர்களே, தமிழ் சுதந்திரம் திருச்சபை இறை மக்களே, கொடைக்கானல் ஜூபிலி ஆலய சபை மக்களே, அம்மாப்பட்டி கொடைரோடு செயின்ட் பால்ஸ் ஆலய சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி என்னுடைய அன்பின் தோத்திரங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். இந்த திருத்துவ பண்டிகையினுடைய முதல் 5 வாரங்கள் கடவுளுடைய அழைப்பை குறித்து நாம் சிந்திக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. இந்த 5வது வாரத்திலேயும் கடவுளுடைய அழைப்பு, அதற்கு ஏற்ற நமது அர்ப்பணிப்பு, இவை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தின் பாதைக்கு தேவையான தகுதியான மக்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு பகுதியைத்தான் நாம் இந்த நாளிலே நற்செய்தி வாக்கியமாக, அருளுரை வாக்கியமாக நாம் வாசித்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தனது வாழ்வினுடைய தொடக்கம் துவங்கி நிறைவு வரைக்குமாக ஒருவித எதிர்பார்ப்புகளையே எல்லாரிடத்திலும் அவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிறப்பு துவங்கி இறப்பு வரைக்குமாக நாம் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடும் நாம் அதை பரமேறுதலும் நாம் பார்க்க முடியும். அங்கே மெய்ப்பர்களுக்கு ஒரு வெளிச்சமாக தன்னை அடையாளப்படுத்துகின்றார். சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரமாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஏரோதை பொறுத்த அளவிலே ஒரு சிம்ம சொப்பனமாக அவர் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இவர்களை பொறுத்த அளவிலே ஒரு எளியவாக இருக்குமோ என்கின்ற எதிர்பார்ப்பை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அங்கே இருந்த சாதாரண யூத மக்களை பொறுத்தளவிலே இவர் ஒருவேளை மேசியாவாக இருப்பாரோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து கொண்டு வருகின்றார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே தன்னை ஒரு மேசியாவாக பிரகடனப்படுத்துகின்றார் இயேசு கிறிஸ்து. இந்த பகுதி ஏற்கனவே ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே அந்த பிரகடனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை எடுத்து பயன்படுத்தி இந்த வார்த்தை, இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளிலே நிறைவேறுகின்றது என்று அவர் தன்னுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சிலருக்கு கோபமூட்டினாலும், ஒரு சிலர் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர்கள், சதுசேயர்கள், இப்படிப்பட்ட
கூட்டத்தினருக்கு ஒருவேளை இது கோபத்தை உண்டாக்கினாலும் யூத மக்கள் இவருடைய போதனையை விரும்பி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள், பின்தொடர ஆரம்பிக்கின்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஏதோ ஒரு முக்கிய காரியம் இருக்கின்றது, முக்கிய செயல்பாடு இருக்கின்றது, ஏதோ ஒன்றை அவர் நடப்பித்து காட்டப் போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாக ஆரம்பிக்கின்றது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் மக்களிடத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. மக்கள் இப்படியாக செயல்பட வேண்டும், மக்கள் இப்படியாக வாழ வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் இயேசு கிறிஸ்து மக்களிடத்திலே முன்வைத்திருந்தார். அதே போல தன்னுடைய இறை ஊழியத்திற்கு சில ஊழியர்களை, அதாவது மாதிரிகளை, அடிச்சுவடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தன்னுடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடாக தன்னுடைய இறைப்பணியை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான அடிச்சுவடுகள் தேவை என்று ஆண்டவர் விரும்பினார். தன்னுடைய நற்போதகத்தை சாட்சியாக வெளிப்படுத்தக்கூடிய மாதிரிகளை, அடையாளங்களை இயேசு கிறிஸ்து தேடினார். அப்படி அவர் தேடி போகின்ற பொழுதுதான் நாம் இன்றைக்கு வாசித்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் முடிய உள்ள அந்த பகுதியினுடைய சம்பவம், கெனசரேத் கடல். இந்த கடல் கிரேக்க மொழியிலே ஏழி என்று அழைக்கப்படுகின்ற லூக்கா அப்படி பதிவு செய்கின்றார். இது 25 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கடல், ஒரு சிறிய அளவிலான கடல் தான். இந்த கடல் ஆழம் குறைவாய் இருக்கின்ற இடத்திலே இரவிலே மீன்பாடு அதிகம் இருக்கும். ஆகவே அநேகர் அந்த இடத்திலே இருந்து மீன் பிடிப்பார்கள். அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஒரு காலை வேளையிலே அங்கே இருந்த அந்த மீனவர்கள் எல்லாரும் படகுகளை கரையிலே நிறுத்திவிட்டு வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். மீன்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே போகின்றார். அங்கே 2 படகுகளை நிற்பதை பார்க்கின்றார். அதிலே ஒன்று சீமோனுடையது என்று நாம் பார்க்கின்றோம், பேதுருனுடையது. அப்பொழுது அவர் அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறி சற்று ஆழத்திலே, சற்று உள்ளே தள்ளும்படியாக கேட்கின்றார். சற்று உள்ளே தள்ளுகின்றார். ஏனென்று சொன்னால் அங்கே அநேக மக்கள் அவருடைய போதகத்தை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். அந்த போதகத்தை கேட்பதற்கு எல்லாரும் பார்க்கின்றவனமாக நின்று ஆண்டவர் போதகம் செய்ய வேண்டும். ஆகவே போதகத்தை அனைவரும் கேட்கும்படியாக எல்லாரும் கரையிலே நிற்கின்றார்கள். ஆண்டவர் சற்று படவிலே உள்ளே தள்ள சொல்லி அங்கே இருந்து அவர் சத்தமாக பேசுகின்றார், போதகம் பண்ணுகின்றார், அருளுரை கொடுக்கின்றார், மக்களுக்கு ஏற்ற நல்வழிகளை கொடுக்கின்றார். ஒருவேளை அதை சீமோனும் அவனோடு இருந்த அந்த கூட்டாளிகளும் அதை கேட்டிருக்க வேண்டும், வலைகளை அலசிக்கொண்டே கேட்டிருக்க வேண்டும். அந்த போதகம் அவர் செய்து முடித்த பிற்பாடாக பேதுருவினிடத்திலே வருகின்றார். உன்னுடைய வலைகளை மீன் பிடிக்கும்படியாக, அந்த வார்த்தையை நாம் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மீன் பிடிக்கும்படியாக உன்னுடைய வலைகளை சற்று ஆழத்திலே கொண்டு சென்று போடு. நியாயமா ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம்?
என்ன சொல்லியிருப்போம்? நான் மீன் பிடிக்கிற ஜாதியா? நான் மீனவன், நீங்கள் போதகம் பண்ணுறவங்க. என்னுடைய பணியை குறித்து அதனுடைய சிக்கல்கள் என்ன, எது சரியான தருணம், எந்த இடத்துல மீன் இருக்கும், இவைகளெல்லாம் எனக்கு தெரியும். வலையெல்லாம் அலசிட்டேன், மடிச்சிட்டேன், கட்டிட்டேன். நான் என் பொழப்பை பார்க்க நான் போகிறேன். அடுத்து எப்போ முடியுதோ அடுத்த மீன் பிடிக்கிறதுக்கு நான் வந்துக்கிறேன். நீங்கள் ஏதோ கொஞ்ச நேரம் கேட்டீங்க, படகை கேட்டீங்க, எடுத்து ஏதோ நீங்கள் போதகம் பண்ணீங்க, நீங்கள் கிளம்புங்க யான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் பேதுரு அப்படி சொல்லவில்லை. ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்துகின்றார். ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இந்த முறையும் நாங்களை ஏமாத்திராமல் பார்த்துக்குங்க ஆண்டவரே. முழுவதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பிலே நாங்கள் ஏமாந்திருக்கின்றோம். இந்த முறை உம்முடைய வார்த்தைக்கு இணங்குகின்றேன். இதில் எனக்கு ஏமாற்றம் இல்லாமல் இருந்தால் சரிதான் என்கின்ற அந்த மறைமுக எதிர்பார்ப்பை பேதுரு அங்கே முன்வைக்கின்றார். ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆக்கப்படவில்லை. ஆகிலும் உமது சொற்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கின்றேன் என்று சொல்கின்றார். இந்த இடத்துல தான் பேதுருனுடைய செயல்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும். இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாத நிலையிலே ஒரு மனிதன் வலையில் அலசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வருகின்றார். அந்த படகை உள்ளே தள்ளுங்கள் என்கின்றார். அங்கே நின்று அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கும். ஒன்றுமே இன்னைக்கு அகப்படவில்லையே, இவர் வேற இங்கே இவ்வளவு இம்சை பண்ணிட்டு இருக்காரு, தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை நாம இருந்தால் அப்படி நினைத்திருப்போம். அந்த இடத்துல தான் நாம் பேதனுடைய தியாகத்தை யோசித்து பார்க்க வேண்டும். படகை பயன்படுத்த கொடுக்கின்றார். அங்கிருந்து அந்த படகிலிருந்து வார்த்தை புறப்படுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை புறப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை செயல்படுவதற்கு அந்த படகு பயன்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த படகில இருந்து அந்த வலைகளை போடுகின்ற பொழுது மீன்பாடு பல மடங்காக மாறுகின்றது. ஆக அந்த இடத்துல பகலிலே மீன் கிடைக்கின்றது. இரவிலே நாங்கள் இரவு முழுதும் பிரயாசப்பட்டோம், இப்போ வேலை இல்லை, பகலில் கிடைக்காதுன்றதான் மறைமுகமான பொருள். இரவு முழுதும் தான் கிடைக்கும், இப்போ இல்லை, பகல் கிடைக்கிறது வாய்ப்பு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை முழுவதுமாய் அங்கே மாற்றம் தருகின்றது. பகலிலே அங்கே மிகப்பெரிய மீன்பாடு கிடைக்கின்றது. அந்த போதகத்தை கேட்ட மக்கள் முன்னிலையிலேயே இங்கே அழைப்பு கொடுக்கின்றார்கள். படகு அமிழத்தக்கதாக மீன், பக்கத்தில் இருக்க மீனவர்லாம் ஓடி அங்கே எனக்கு உதவி பண்ணுங்க. எல்லாரும் உதவி செய்து அந்த 2 படகுகள் மூழ்கத்தக்கதாக அந்த இடத்திலே மீன்பாடு கிடைத்தது என்று பார்க்கின்றோம். 2 படகுகளை கண்டார். அந்த 2 படகுகளும் மீன்களாலே நிறைக்கப்பட்டது, அமிழத்தக்கதாக நிரப்பப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இதுதான் இங்கேதான் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே பாதையை மாற்றி அமைக்கின்றார். உடனடியாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட மீன்பாட்டை கண்டதில்லை. இவ்வளவு மீனை நான் பார்த்ததில்லை. நீர் இந்த படகிலே சற்று நேரம் பயன்படுத்தி இந்த இடத்துல இருந்து உடைய வார்த்தையை பயன்படுத்தின பிற்பாடாக இந்த படகு நிறைந்திருக்கின்றது, அமிழத்தக்கதாக நிறைந்திருக்கின்றது. நான் பாவியான மனுஷன். இவ்வளோ காலம் நான் இந்த படகுல நின்னேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இந்த படகுல இருந்தால் நான் உழைச்சேன், ஒன்றும் கிடைக்கல. இந்த படகுல இருந்தால் நான் வலைகளை போட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் நீர் இந்த படகுல ஏறின உடனே இந்த படகு ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கின்றது. தன்னை அர்ப்பணிக்கிற நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று தன்னுடைய பாவத்தின் தன்மையை உணர்ந்தவராக கதறுகின்ற பேதுருவை நாம் பார்க்கின்றோம். அது அவருடைய தாழ்மையை அங்கே முன்வைக்கின்றது.
என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்று அவர் அங்கே கூக்குரல் இடுகின்றார். இந்த இடத்துல தான் பேதுரு என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு கரையில கொண்டு போய் படகு நிப்பாட்டாரு. படகு அந்த மீனை பிடிச்ச மீன்லாம் விற்கிறது போல, நான் வித்துட்டு காசாகிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, நல்லா இன்னைக்கு தான் வருமானம் வாழ்க்கையிலே பார்த்துருக்கேன், மிகப்பெரிய ஒரு மீன்பாடு பார்த்துருக்குறேன், இதெல்லாம் கொள்ள காசு வேணும் ஆண்டவர், நான் போய் வித்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரெல்லாம் சொல்லலை. படகை கொண்டு அப்படியே நிப்பாட்டிட்டு வலை எல்லாத்தையும் விட்டுட்டு படகையும் விட்டுட்டு அப்படியே இயேசு பின்தொடர்ந்து போவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதுதான் அவருடைய சீடத்துவத்தினுடைய முன்மாதிரி. சீடத்துவத்தினுடைய முன்மாதிரி. கலப்பையில் கை வைத்த எவனும் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. சீடத்துவத்தின் முன்மாதிரியை அந்த இடத்துல பேதுரு காட்டுகின்றார். ஆனாலும் கூட பேதுருவுக்கும் சில பலவீனங்கள் இருந்தது. அதுதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய காரியம். இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடிய பணிகள் தான். தைரியமாக முன்வரத்துக்கெல்லாம் எல்லோரும் வருவோம். ஆனால் அந்த பலவீனங்களும் சில காரியங்கள் பேதுருவிடத்தில் இருந்தது. அதை எப்படி அவர் மேற்கொண்டார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது நிறைவாக பார்த்து இந்த அருளுரையை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு விசுவாசத்தை இங்கே பேதுரு முன்வைக்கின்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இது கடவுளாலே உனக்கு அருளப்பட்டிருக்கின்றது, ஆகவே தான் இப்படிப்பட்ட உன்னுடைய விசுவாசத்தை உன்னால் வெளிப்படுத்த முடிகின்றது என்று உன் மீது இந்த திருச்சபை கட்டப்படும் என்கின்ற ஒரு ஒரு உற்சாகத்தை அங்கே கொடுக்கின்றார், ஒரு வாழ்த்தை கொடுக்கின்றார். உன் மீது இந்த திருச்சபை கட்டப்படும். இதைத்தான் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையினர் தவறாக புரிந்து கொண்டு அவருடைய கல்லறையின் மீது ஆலயத்தை கட்ட முயற்சி செய்து அதனுடைய விளைவு வேறொரு திருச்சபையாக பிரிந்து வந்து நிற்பதை நான் பார்க்கின்றோம். உன் மீது இந்த திருச்சபை கட்டப்படும் என்று சொன்னால் அவருடைய சமாதி மேலே ஒரு ஆலயத்தை கட்டுறதுன்றது தவறான புரிந்து கொள்ளல். ஆகவே செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் கட்ட வேண்டும் என்று சொல்லி ரோமிலே அதற்காக டெக்ஸல் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கக்கூடிய காரியம் நடந்து அதனுடைய விளைவாக மார்ட்டின் லூத்தர் அதை கேள்வி கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை 1500 காலகட்டத்திலே நடந்ததை நாம் மிக நன்றாக அறிந்திருக்கின்றோம். அதனுடைய அடிச்சூட்டிலே நாம் இன்றைக்கெல்லாம் சீர்திருத்த திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உன் மீது அந்த திருச்சபை கட்டப்படும் என்று சொன்னால் அவருடைய செயல்பாட்டிலே இருந்து அடித்தளமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இறையரசு கட்டப்படும். அர்ப்பணிப்பிற்கான அடையாளமாக அந்த இடத்திலே நாம் பேதுருவை பார்க்க வேண்டுமே தவிர கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஆலயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடாது. போதும். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கின்றோம். அதே அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சுட்டி காட்டி பாடுபடுவதற்கான எத்தனங்களை முன்னிறுத்தி மரணம் அடைய வேண்டும் என்கின்ற அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது பேதுரு 22ஆம் வசனத்திலே ஆண்டவரை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு வேண்டாம் என்று அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கின்றார், புத்திமதி கூற ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், பின்னாக போ சாத்தானே என்கின்றார். அங்கே வெளிப்படுத்தினது ஆண்டவருடைய இறைத்தன்மை. அந்த இடத்திலே உன்னை வெளிப்படுத்தினது நீர் கடவுளுடைய தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இந்த இடத்திலே பின்னாக போ சாத்தானே என்று ஆண்டவரிடத்திலே கடிந்து கொள்ளலை எப்படி பெறுகின்றார்? சாத்தானுடைய தன்மையை அவர் இங்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த கடிந்து கொள்ளலை இயேசுவின் இடத்திலிருந்து பேதுரு பெற்றுக்கொள்கின்றார். உடனடியாக ஒரு பலவீனத்தை அவரிடத்தில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே மறுரூப காட்சி வருகின்றது. இந்த மறுரூப காட்சியிலே பார்க்கின்ற பொழுது மோசே, எலியா, இயேசு இந்த 3 பேரையும் அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பேதுருக்கு மிகுந்த ஆச்சரியம். இறைத்தன்மை மிகுந்த இடமாக இருக்கின்றது. நான் இங்கே 3 கூடாரங்களை போடுவேன், நான் இங்கே 3 கூடாரங்களை போடுவேன், உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை போடுவேன் என்று உற்சாக மிகுதியை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். இங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆனால் இந்த
இந்த இடத்திலே துன்பம் இல்லை, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பது பேதுருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் சிலுவைக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும், இது உயிர்த்தலினுடைய அனுபவம் என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அங்கிருந்து கடந்து செல்ல முற்படுகின்றார். ஆகவே பேதுருடைய ஆலோசனை இந்த இடத்திலேயும் ஆண்டவராலே மறுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே பாதம் கழுவுகின்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி அடையாள காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். தாழ்மையினுடைய பண்புகளை, குணத்தை வெளிப்படுத்துகின்றார். எஜமானாய் இருக்கக்கூடியவன் தன்னிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடியவனுக்கு செய்ய வேண்டிய சேவகங்களை குறித்து வெளிப்படுத்துகின்றார். இந்த இடத்திலே அதிகப்படியான காரியங்களை பேதுரு வெளிப்படுத்தி நாம் பார்க்கின்றோம். என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல, முதலாவது வேண்டாம் என்று மறுத்தவர் பிற்பாடு என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல, என்னுடைய கையையும் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்று அவர் அங்கே முழங்குகின்றார். முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், முழுகின முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சில கடிந்துரைகளை அந்த இடத்துல வெளிப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து பிற்பாடு நான் போகின்ற பொழுது 18ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கின்ற பொழுது மறுதளித்தலை நாம் பார்க்கின்றோம். சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை அறியவில்லை என்று மறுதளிப்பாய். சாதாரண மறுதளித்தல் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் இடத்துல போய், நூற்றுக்கு அதிபன் இடத்துல போய் மறுதளிக்கவில்லை, வேலைக்காரியின் இடத்துல சென்று மறுதளிக்கின்றார். சத்தியம் செய்யும் சபிக்கவும் தொடங்கினான் என்று நாம் பார்க்கின்றோம். சத்தியம் செய்யவும் சபிக்கவும் தொடங்கினான் வேலைக்காரின் இடத்துல. எந்த அளவிற்கு அவருடைய பய உணர்ச்சி இருந்திருக்கின்றது, மேலோங்கி இருக்கின்றது என்று பாருங்கள். ஒரு அரசன் இடத்துல போய் பயந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த அளவிற்கான அவருடைய பய உணர்ச்சி, பின்வாங்கல் அந்த அளவிற்கு அவரிடத்துல இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாகத்தான் நான் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் மீண்டுமாக மீன் பிடிக்க சென்று விடுகின்றார். பழைய பாவத்தாசை வருகிறதோ, பிசாசின் மீது பச்சை உனக்கு திரும்ப வருகிறதோ, மரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே என்ற பாடல்ல பழைய பாவத்தாசை வருகின்றது. என்றைக்கு ஒரு காரியம், ஒரு தொழில், ஒரு பணி வேண்டாம் என்று விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அந்த கரையிலை விட்டுவிட்டு, பிடித்த மீன்களை விட்டுவிட்டு, வலைகளை விட்டுவிட்டு ஒரு மனிதன் புறப்பட்டு வந்தானோ, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்த பிற்பாடாக தனக்கு இனி பணி இல்லை என்று சொல்லி, மீண்டும் நான் வந்த இடத்திற்கே திரும்பி போவேன் என்று சொல்லி புறப்பட்டு போன அந்த பொல்லாத ஆவிகளைப் போல திரும்பி வந்து அது ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு போய் வேறு சில ஆவிகளையும் கூட்டி கொண்டு வந்து குடியிருக்கும். முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேட்டுள்ளதாக இருக்கும் என்பதைப் போல பேதுரு புறப்படக்கூடிய காட்சி. மீண்டுமாய் பழைய தொழிலுக்கே அவர் திரும்புகின்றார். தான் மட்டும் போகவில்லை, நான் போகிறேன், யாரெல்லாம் வருகின்றீர்கள், வாருங்கள் என்னோடு கூட என்று தான் கெட்டு போவது மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கக்கூடியவர்களையும் கெட்டு குட்டுச்சோராய் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக மீண்டுமாய் பழைய பணிக்கு திரும்பி செல்கின்றார். இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் இருக்கின்றோம். ஒரு காரியத்திலே உறுதித்தன்மை நமக்குள்ளாக இல்லை. ஒரு காரியத்தை எடுத்து ஆண்டவருக்காக செய்யலாம் என்று முன்னால் வருகின்ற பொழுது நமக்குள்ளாகவே ஒரு தயக்கம், பய உணர்ச்சி, நான் பின்வாங்கி போய்விடுகின்றோம். ஊழியத்திலே உத்தமம் இல்லை, ஊழியத்திலே தைரியம் இல்லை, எல்லா இடத்திலும் பய உணர்ச்சியோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இறைப்பணி மிக பயந்த இறைப்பணியாக அல்லது பின்வாங்குகின்ற இறைப்பணியாக, முன்னுக்கு பின் முரணாய் நாம் மாற்றி மாற்றி செயல்படுகின்ற பணியாக நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட இறை பணியாளர்களையோ அப்படிப்பட்ட ஊழியர்களையோ அவர் அப்படி எதிர்பார்க்கவில்லை, தேடி வரவில்லை. தனக்காக தன்னுடைய படகையும் தனக்காக தன்னுடைய பணியையும் விட்டு கொடுக்கின்ற ஒரு மனிதனைத்தான் அந்த இடத்திலே ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கு நம்மிடத்திலே அப்படித்தான் பார்க்கின்றார்.
நம்முடைய வாழ்வு முழுக்க ஆண்டவருக்கானதாக இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் அவருக்காக கொடுப்பதற்கு, இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நாம் செய்கின்ற பணி எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு மிக கொடூரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் கோவிட்-19 இந்த நிலையிலே இதற்காக அயராது பாடுபற்றக்கூடிய பணியாளர்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய ஊழிய பணிகள் தடைப்பட்டதாக ஒரு வழி இருந்தாலும் இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அநேக பணியாளர்களை நாம் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், காவலர்கள், ஆட்சியாளர்கள், இவர்கள் எல்லாருமே மிகுந்த ஒரு போராட்டத்திலே, ஒரு கடினமான இடர்பாடுகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அநேக ஆட்சியாளர்களாக கூட இருக்கட்டும், அல்லது தன்னார்வ தொண்டர்களாக இருக்கட்டும், தன்னார்வ தொண்டு செய்ததினாலே, மக்களுக்கு நிவாரணப் பணிகளை செய்ததினாலே இன்றைக்கு அநேகர் கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு எம்எல்ஏவை நாம் இழந்திருக்கின்றோம். இன்னும் அநேகர் இப்படிப்பட்ட தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தன்னார்வலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இவைகளை நாம் எப்படி பார்க்கின்றோம்? இந்த கடினம் உலகம் முழுவதும் இயங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. கடின பாடுகளோடு கூட இன்றைக்கு அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாக நாம் மருத்துவ பணியாளர்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, காவலர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நாம் உதவப் போகின்றோம்? நம்மால் என்ன செய்ய முடியும்? இயேசுவின் ஊழியர்களாக, இயேசுவின் இறை பணியாளர்களாக, அவருடைய அடிச்சோடாக, முன்மாதிரிகளாக நம்மால் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஏதாவது செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏதாவது செய்ய நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். நம்மால் என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியும். அவர்களுக்காக அனுதினமும் தவறாமல் ஜெபிக்க நம்மால் முடியும். ஆண்டவரிடத்திலே மன்றாட நம்மால் முடியும். ஜெபம் செய்யுங்கள், விழிப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு லூக்காவில் குறிப்பிடுகின்றார். ஜெபத்தோடு கூட விழிப்பாயிருங்கள் என்று சொல்கின்றார். ஜெபத்தோடு கூட விழிப்பாய் இருப்பது என்று சொன்னால், ஜெபித்து நாமும் எச்சரிக்கையாக இருந்து அந்த ஜெபத்தில் எச்சரிக்கையோடு கூட ஜெபத்தை நாம் செய்து அந்த ஜெபத்தாலே நாம் பணியாளர்களுக்கும் மற்ற சக மக்களுக்குமாக நாம் போராட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். ஜெபத்திலே போராட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று ஆண்டவருடைய தாசனிடத்திலே போராடின, இறை தூதனிடத்திலே போராடின யாக்கோபை நான் பார்க்கின்றோம். ஆசீர்வதித்தாலும் உண்மை போக விடேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு இன்னல் நீங்கினால் ஒழிய எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம். இந்த உலகத்தை நீர் சீரமைத்து தாரும் என்று சொல்லி நாம் வைராக்கியத்தோடு போராடக்கூடிய இறை ஊழியர்களாக இந்த நாளிலே நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். ஆண்டவர் அதற்காக நாம் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு பேதுரு ஒருவேளை பின்வாங்கி போனாலும் கூட மீண்டுமாய் ஆண்டவர் சென்று அவரை பார்த்து அழைக்கின்றார். மீண்டுமாய் இறைப்பணிக்கு அழைக்கின்றார். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை போஷிப்பாயா, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ போஷிப்பாயா என்று அங்கே அழைக்கின்ற பொழுது மனம் கசந்து இருக்கக்கூடிய பேதுருவை நாம் பார்க்கின்றோம். உடனடியாக ஆண்டவருடைய பணிக்கு திரும்பி வருகின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். விசுவாசத்தோடு கூட மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். 3000 பேர் அன்று தினமே ரட்சிக்கப்பட்டார்கள்.
ஞானஸ்தானத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எவ்வளோ வல்லமையான ஊழியம் பாருங்கள். தனித்த மனிதனாய் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன்னுடைய கூட்டாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த மனிதர் ஒரே பிரசங்கத்தில் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்பது அந்த இடத்துல ஆண்டவர் மாற்றி காட்டுகின்றார். மீன்களை பெருத்தரலான மீன்களை ஆண்டோடைய வார்த்தையினாலே அவர் பிடித்தார். இந்த இடத்துல ஆண்டோருடைய அழைப்பினாலே பெருந்தரலான கூட்டம் 3000 பேரை ஒரே அருளுரையினாலே அவர் அழைத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு பணி எப்படி இருக்கின்றது? ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் நம்மால் இந்த உலகத்திலே ஜபத்தினாலே எவைகளையும் சாதிக்க இயலும். பின்வாங்குதல் என்பது இறை வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கென்று உண்மையாய் உத்தவமாய் போராட அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்மை நாமே ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவருடைய பணியாளர்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றார். நாம் என்ன பணி செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு உகந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும். அவர் விரும்புகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும். நிருபத்திலே அழகாய் நிருபப்பகுதி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிந்தைக்கு நிந்தையை நீங்கள் செய்யாமலும் தீமைக்கு தீமையை நீங்கள் சரி கட்டாமலும் இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரைக்குமாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பழிவாங்க அழைக்கப்படவில்லை, ஆண்டோருடைய பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய பணிக்கு நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நொடிநாள் யூடியூப் சேனல் நேயர்களே, தமிழ் சுற்றுலா திருச்சபை இறை மக்களே மற்றும் கொடைக்கானல் ஜூபிலி ஆலய சபை மக்களே, கொடையோடு அம்மாப்பட்டி தூய பவுல் ஆலய இறை மக்களே, மீண்டுமாய் வரக்கூடிய காலத்திலே நாம் இன்னும் அதிக ஈடுபாட்டோடு ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். என்ற இறை ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து அனைத்து இறை பணியாளர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அனைத்து திருச்சபைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். திருச்சபையுடைய தலைவர்கள், குறிப்பாக பேராயர், செயலர், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் மற்றும் திருச்சபையில் பல்வேறு நிலைகளை பணியாற்றக்கூடிய இறை ஊழியர்கள், பணியாளர்கள் அத்தனை பேருக்காக ஜெபிக்க நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம். தொடர்ந்து ஜெபியுங்கள். நன்றி.